ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சைடில் வந்து குரூப் 2 சம்மந்தமாக ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அப்படி வரலனாலும் நீங்கள் வந்து குரூப் 2 எழுதிருந்தீங்கன்னா, இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது குரூப் 2 எழுதிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு விட்ருங்க, சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அப்படின்னு வந்து கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து முதன்மை பக்கம்னு அடியில் வந்து ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முதன்மை பக்கத்துக்குள்ளாக போயிட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஏற்கனவே பதிவு செய்தோ அதை உள்ளாக போய்க்கோங்க. அதில் வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எட் பண்ணிட்டு அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி சமர்ப்பி வந்து தந்துக்கோங்க. இப்போது சப்மிட் ஆனோடனே இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டு இதுக்கு வந்து வாங்க. இங்கே பச்சை கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 11th 12th பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி வந்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் தரணும், இல்லாட்டினா வந்து நோ தரணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி வந்து வந்துருக்கணும், சரிங்களா? ஸோ இது பண்ணிவிட்டு ஓகே தாங்க. ஓகே தந்துட்டு வந்து சப்மிட் வந்து தந்துக்கோங்க, சரிங்களா? இன்னொரு வாட்டி வந்து கிராஸ் செக் வந்து பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ பார்த்துக்கிட்டு வெளியே வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து எதுக்காக தந்துருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தந்துருந்தாங்க, போஸ்டிங் வந்து அதிகரிக்கிற மாதிரி. அப்படி போஸ்டிங் அதிகரிக்கும் போது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். அதுக்காக வந்து இவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? சில மீம்ஸ் வந்து பார்த்தேன், முன்னாடியே வந்து ஒழுங்காக பண்ணாமல் இப்போ வந்து டீட்டெயில்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படின்னு. புதுசாக டிபார்ட்மெண்ட்டை வந்து டிஎன்பிசியில் வந்து ஆட் பண்ணுவாங்க, அதனால வந்து இவங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து சிம்பிளான விஷயந்தான். இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லுமே வந்து நடக்கும். சரி, இதை நான் வந்து தராமல் விட்டுட்டேன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவீங்க, சரிங்களா? இதனால் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து டிஎன்பிசி வந்து எங்கேயுமே சொல்லலை. ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இதுதான். இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதை வந்து டிஎன்பிசி படிக்கவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்.